இப்போ மேலோட்டமாக வேதத்தை பத்தி ரிசர்ச் பண்ற பல பேரும் சொல்ற விஷயம் தான், வேதத்தில் இறை வழிபாடுங்கிறதே கிடையாது. நீங்க ஏதோ விஷ்ணு பெருமாள் இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் வேதத்துல கிடையவே கிடையாது. வேத காலத்திலே இந்திரன், அதுபோல வருணன், வாயு, இப்படி ஏதோ இயற்கையை மக்கள் வழிபட்டு இருக்கிறார்கள். மழையை இந்திரன் என்றும், தண்ணீரை வருணன் என்றும், காற்றை வாயு என்றும், மனிதன் எதெல்லாம் பார்த்து பயப்படுவானோ அதெல்லாம் தெய்வமாக்கி வழிபட ஆரம்பிச்சுட்டான். அது போல அக்னி, நெருப்பை பார்த்து பயந்தான், நெருப்பை அக்னி தேவன் ஆக்கிட்டான். இந்த வழிபாடு தான் வேத காலத்தில் இருந்தது. நாராயணன் வழிபாடே கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறா. ஆனால் என்ன காரணம்னா, ஓரளவு பக்குவம் இல்லைன்னா உள்ளிருக்கும் பகவான வேதம் காட்டாதான். வேதத்தை வேதத்தின் சுவை பயனைன்னு வேதங்கள் நாராயணன் பெருமையை தான் சொல்லியிருக்கு. ஏன் கிருஷ்ணன் தானே சொல்றான், வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யஹா, எல்லா வேதமும் என்னத்தான் சொல்றதுன்னு கண்ணபிரான் அர்ஜுனன்ட்ட சொல்றான். ஆனா மேலோட்டமாக இன்றைக்கு வேதத்தை பத்தி ரிசர்ச் ஸ்காலர்னு எழுதுற அத்தனை பேரும் என்ன சொல்றா, இயற்கையை அந்த காலத்துல மனிதர்கள் வழிபட்டார்கள். எதெல்லாம் பார்த்து பயந்தானோ, சூரிய சந்திரனை பார்த்து பயந்தான், ரெண்டையும் தெய்வம்னு சொல்லிட்டான். நெருப்பை பார்த்து பயந்தான், தெய்வம்னு சொல்லிட்டான். காத்தை பார்த்து பயந்தான், தெய்வம்னு சொல்லிட்டான். இதைத்தான் பண்ணாங்க. இதெல்லாம் பின்னாடி ஒரு சிலர் பெருமாள் இதெல்லாம் பூத்திட்டாங்கிறான். அப்போ வேதத்திலேயே புருஷ சூக்தம்னு நாராயணன் பெருமையை சொல்லும் பகுதி இருக்கே, அதை யார் சேர்த்தது? எப்போதும் இருக்கிற வேதத்துல இருக்கு இல்லையா? நாராயண சூக்தம் வேதத்துல இருக்கே. நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரகா, நாராயண பரோஜ்யோதிகி, ஆத்மா நாராயண பரகான்னு பரமாத்மா நாராயணன்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கே, அதுவும் வேதத்துலதான் இருக்கு. இது என்னன்னா, ஓரளவு ஆழ்ந்து பார்ப்பவருக்கு தான் விஷயம் புரியும். பரமாத்மா என்று திருமால் நாராயணனை தான் வேதம் சொல்றது. ஆனா அதே வேதத்தில் இந்திரன், அக்னி இவர்களின் வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காகனா, அந்த நாராயணனால் நியமிக்கப்பட்ட தேவர்களாக இத்தனை பேரும் இருக்கிறார்கள். அவனால நியமிக்கப்பட்டவாளே இவ்வளவு ஹைட்ல இருக்காதுனா, இவர்களை நியமித்த பகவான் எவ்வளவு பெரியவன்னு நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. அடுத்து இந்த உட்பொருள்கிறத ராமானுஜர் தான் விளக்கி கொடுத்தாராம். என்னன்னா, அந்த இந்திரன், அக்னி, வாயு, வருணன் இவாளை வழிபட சொல்லியிருக்கு வேதம்னா, நேரா அவர்களை வணங்குன்னு அர்த்தம் இல்ல. அவர்களுக்குள் அந்தரியாமியாக பகவான் இருக்கிறான். அந்த தேவர்கள் ஒத்தொத்தரையும் தனக்கு உடலாக சரீரமாக கொண்டு அவர்களுக்குள்ளே நாராயணன் பகவான் இருக்கான். இதையும் வேதமே சொல்லியிருக்கு. எஸ்ய பிருத்திவி சரீரம், எஸ்ய தேஜஸ் சரீரம், எஸ்ய தமஸ் சரீரம், இதெல்லாம் வேதத்துல இருக்கு. அப்போ எல்லாரையும் தனக்கு உடலாக கொண்டு அந்தரியாமியாக உள்ளே இருந்து இயக்குபவனாக இறைவன் உள்ளே இருக்கான். அப்ப அந்த இறைவனை வழிபட சொல்லியிருக்கு. அப்போ உட்பொருளாய், அப்போ பொருள்னு நாம ஆராய்ந்தோம்னா இந்திரன், அக்னி, வாயு தான் கிடைப்பா. உட்பொருள் அவளுக்குள்ளேயும் யாரு இருக்கான்னு பார்த்தா பரம்பொருளாகிய பகவான் கிடைப்பான்.